கைகாலெல்லாம் பதறது? பயமா இருக்க? வள்ளி, உன்கிட்ட ஒண்ணு கேட்க, மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு பய கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன் என் சொந்த மாமன் மக கூட என்னை கட்டிக்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த காரணத்துக்காக என்னை கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க? காரணம் ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காலேஸ்வரி எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னை நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மகாராணி மாதிரி உன்னை எந்த வித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். காளீஸ்வரி, மகமாயி, மாரியாத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்கா. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயித்துல ஒரு பூச்சி புழு பிறக்கணும். அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா. ஐயாவு, ஐயாவு, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி. என்னங்க? என்னங்க? ஐயோ, என்னங்க கதவு தட்டுறாங்க? போய் தரங்க. ஐயோ, நான் மாட்டேன். அப்ப பாடு. போங்க. ஐயோ, அத்தை கதவு தட்டுறாங்க. போங்கண்ணா. என்னடி இது? ஏமா பக்கியே அசந்து தூங்குதுங்க போல இருக்கு. அடே, எங்கடா என் மருமக? நீ ஏன்டா அப்படி குதிரை குட்டி மாதிரி நிக்கிற? போய் குளிச்சுட்டு புட்ட வச்சு வச்சிருக்கேன், தின்னு போ. போட. இவன் யாருவன்? எமனுக்கு பிறந்த பையன் இல்லையாச்சே. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவடா? ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? போதுமா? சின்னத்தா நல்லா இருக்கிறாரே. சின்னத்தா, மா, மா, என்னடா? புத்தகக்காரர் வந்திருக்காரு. புத்தக பேசி முடிக்கணும். சாப்பாடு அனுப்ப வேணாம். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு போன்மாண்டி. அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு. இல்லன்னா இங்க இருந்து அவன் போகவே மாட்டான்டி. நான் போயிட்டு வர சொன்னேன்னு நீங்களே சொல்லிடுங்க அத்தை. ஏண்டா அவ சொல்லிட்டாள, போயேண்டா. அட போயேண்டா. நல்ல வாய்வுல நீ தின்னத்தான் சத்தனை எந்திரிக்க வர முடியுது. அப்பா,
வள்ளி, உன் கையால கொஞ்சம் புட்டு கூட மாட்டேன். கொடு வள்ளி. கை நீட்டுங்க. ஐயோ, ஐயா இன்னும் போலையா? போங்க. ஐயோ, போங்கடா. அத்தா புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டு அத்தை. சரிதான். இனிமே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தா சீக்கிரமா சோறாக்கி தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது சாய வந்து சேரு. ராசாசி ஏங்கண்ணே பட்டுரு போல இருக்கே. ஆத்தா வாமா. வாடா. என்னடா வல, உங்க அண்ணிய பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கம்? வள்ளி, இவன் வயித்துல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வரேன். இருடா, புட்டு திண்டு போடா. வாங்க. என்ன நீ இது வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா அவன் ஆத்துப்படியே கூப்பிடாதா? போடா, கொட்டிக்கு போ. சரி போடா. போறேன். நல்ல வயதுல இருக்கு. போன தடவை குத்தகை ரொம்ப நஷ்டங்க. இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி என்னையா கொடுக்கறது? சொல்லி புத்தக கஷ்டமா எனக்கு என்ன வந்துச்சு? ஆளை விடுப்போ. அதை எப்படிங்க கெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசுறீங்களே? ஏங்க, நான் 2 வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல, கொஞ்சம் கூட தயவு இல்லாம பேசுறீங்களே. இந்தாப்பா, நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன். அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, நான் வர்றேங்க. அண்ணே, அண்ணி வருது, சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்க பிடிச்சது, வாழைத்தோப்பு குத்திக்க பிடிச்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறு 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 வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அப்பா, பத்தியோ பத்தி. சரிப்பா, சரியான சாப்பாடு. அட போங்கண்ணே, நாம உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே, அதுக்கு போய் வந்தனையா? அண்ணி வா, சோத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும், ரொம்ப பிகு பண்ண வேண்டாம். வாங்க. அண்ணி, சமையல் வெகு ஜோர், ரொம்ப பிரமாதம். நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. ஆமா, குழம்பு யார் வச்சது? அத்தை வச்சாங்க. தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி, அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன், சாப்பாடு இங்க வந்திருக்கு. ஆமா, என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. அண்ணே, நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கணக்கு போய் 4 மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அழைச்சிட்டு போய் நம்ம தோப்பையெல்லாம் ஒரு சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. கட்டுமண்ணே, அண்ணி வர்றேன். பய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுக்க சொன்னாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் 2 நாள் கூட ஆவல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறேன். எம்மாடியோ எப்படியோ. என்னது? ஏன் இப்படி கை தட்டுற? சும்மா இருங்க. பட்டு பகல 10 பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்டா ஆகுமா? 10 பேர் கண்ணு போறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பா, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது. பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்திலே மேயன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி சும்மா எனக்கு வலிக்குது. உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சை மலை பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி 2ஆம் நாட்ட சினிமா போயிட்டு வந்தியா? அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? செவப்ப இவ்வளவு எங்கேயாச்சும் அடி இடி பட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே பேர்ந்து போச்சு. அத்தை சரியான விழிக்காடு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுவேங்க அத்தை. போவண்ணி. ஏமா, அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லாம சொல்றேன். அம்மா கண்ட வலிக்குதுல்ல, விளக்கனை எடுத்து போய் நீவி விடுறேன் போ. அம்மா அம்மா இன்னி பயவுல நல்லா திங்க.